இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 டயர் ரெட் வெல்வெட் பார்பி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியர் ஒருத்தங்க சில்ட்ரன்ஸ் ஹோமுக்காக 50 சில்ட்ரன்ஸ்க்காக இந்த கேக் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரிக்குயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேக் மஸ்ட் பி சாஃப்டாக இருக்கணும், வாயில் போட்டதையும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், பேக்கரி ஸ்டைல் கேக் தான் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் நோ கேக் ப்ரீமிக்ஸ் வந்து ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கேக் டெக்கரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிள் ஷேட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் சைட் பை சைடு வந்து ரெசிபியுமே ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒர்க் வந்து நான் கரெக்டாக 4:19க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக நான் யூஸ் பண்ணியிருக்க மெஷரிங் கப் பார்த்தீங்க அப்படின்னா 250 ml மெஷரிங் கப். ஸோ அது கூடிய 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வந்து நிறைய கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேடு வந்து ரெட் கலரில் இருக்காது, அப்படியே கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நான் 8 முட்டை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 3.2 லிட்டர் அளவுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 8 முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:46 ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இது கூடயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 180 வாட்ஸில் உள்ள சின்ன பீட்டர் தான். ஸோ நான் கிராஜுவலாக நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூடயே நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து நார்மல் பவுடர் சுகர் ஆட் பண்ணலை, இல்லை நார்மல் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நமக்கு கடைகளில் வந்து கேஸ்டர் சுகர்னு சொல்லி கிடைக்கும். இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அதை ஸ்டோர் பண்ணாலுமே அது சீக்கிரமே ஹார்ட் ஆகாது. ஸோ இதை நான் கரெக்டாக வந்து 2 கப் அளவுக்கு கேஸ்டர் சுகரை கிராஜுவலாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ அந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போதே முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் திரண்டு கிடைக்கும். முட்டை வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் பீட் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பீடு வச்சு நான் கிராஜுவலாக பீட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக மணி பாருங்கள் 5:09 ஆயிடுச்சு. 2 கப் அளவுக்கு சர்க்கரையை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஃபோமியாக பீட் பண்ணின பிறகு கடைசியாக இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா ஒரு 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் மில்க் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கலருக்காக எந்த ஒரு ஜெல் கலரோ லிக்விட் கலரோ யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நான் டைரெக்டாகவே ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். இந்த கேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேடு இருக்கும். ரெட் வெல்வெட் ஷேடு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ப்ளஸ் வந்து அந்த ரெட் வெல்வெட்னுடைய அரோமாவும் இதுலேயே கிடைக்கும். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 கிராமே வந்து 500 ரூபாய் கிட்ட வரும். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ரெட் வெல்வெட் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து 2 kg கேக் அப்படின்றதுனால கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நார்மலாக ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக டொமேட்டோ ரெட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரெட் ஷேட் உள்ள ஜெல் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் ப்ரீமிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கேக் ப்ரீமிக்ஸ், கொஞ்சமாக வந்து அந்த பட்டர் மில்கோட மிக்ஸ் பண்ண இந்த கலரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க சைடு கேப்லேயே வந்து நீங்கள் ஓடிஜியை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஓடிஜியாக இருந்தாலும் சரி, இல்லை குக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் பேட்டர் செஞ்சு கரெக்டாக உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது அது 180 டிகிரிக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து செட் ஆயிருக்கணும். பாருங்கள், பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடியான பிறகு நான் வந்து இது 3 டயர் கேக் அப்படின்றதுனால ஒரு 8 இன்ச் பேன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து 6 இன்ச் பேன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 4 இன்ச் பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே உள்ள ஒரு 4 இன்ச் கேக் பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2 kg பேட்டரை 3 கேக் டீனில் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அட் அ டைமில் வந்து இந்த 3 கேக்குமே நான் சூப்பராக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ டைம் பாருங்கள் 5:36 ஆயிடுச்சு. இந்த கேக்கெல்லாம் நல்லா பேக் ஆகட்டும். இந்த கேக் வந்து ஃபுல்லாக எனக்கு பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு வந்து 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி நிறைய லோட் பண்ணி கேக்கை பேக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகவே ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் 1 kg கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பராக பேக் ஆகி கிடைக்கும். கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் ஆற வச்சுட்டு இதை டீமோல்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனுடைய ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, வாசனையாகவும் இருந்தது. இப்போ கேக் வந்து நல்லா ஆறிட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து நான் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன்.
க்ரீம் பீட் பண்ணும்போது எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6:51 ஆயிடுச்சு. 7 மணி ஆக போகுது. எனக்கு இன்னும் வந்து 3.5 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே கேக் நல்லா ஆறி நம்ம ஐசிங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் சூப்பராக செட் ஆகி கிடைக்கும். நான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம கேக் வந்து நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு 3 கேக்கையுமே வந்து க்ரம் கோட் மட்டும் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்து வந்து நான் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து நான் ஒரு சுகர் சிரப் மாதிரி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஃபில்லிங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி க்ரஷஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே கண்டென்ஸ்டு மில்காவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மெல்டட் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துகிட்டு அது கூட விப்பிங் க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நீங்கள் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நான் அடுத்த 3 கேக்குக்குமே நான் பண்ணி முடிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து ரெட் வெல்வெட் கேக்லாம் செய்யும்போது க்ரம் கோட் முடிச்சு நீங்கள் ஒரு 1/2 hour ஆச்சும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே செட் ஆகிடும். மெயின் கோட்டிங் நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது அது ப்ராப்பராக இருக்கும். இப்போ வரை க்ரம் கோட் பண்ணவே மணி பாருங்கள் 7:42 ஆயிடுச்சு. அடுத்து மெயின் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா செட் ஆகிட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு உண்டான ஐடியாலாம் பண்ணிடலாம்னு சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிம்மர் பம்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம டஸ்ட் பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இதை பம்ப் பண்ணோம் அப்படின்னா கிளிட்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இதை வந்து நான் ஃபைனலில் இந்த கேக்கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து கேக்கில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது. அதனால் நான் இதை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். இதை நான் யூஸ் பண்ணலை. இன்னொரு வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். நான் மொத்தமாக இந்த கேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோட்டிங் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் க்ரம் கோட் பண்ண அந்த கோட்டிங்லேயே வந்து நிறைய க்ரம்ஸ் இருந்துச்சு. செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது எனக்கு அது பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகலை. ஸோ திருப்பி நான் ஒரு இதுக்கு வந்து 3வது கோட்டிங் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து நான் ஒரு 3 கோட்டிங் வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஃபுல்லாகவே கோட்டிங் முடிச்சுட்டு இதை நான் உங்களுக்கு நல்லா ஒரு 3 டயரில் நான் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 டயர் கேக்ஸை வந்து நல்லா செட் பண்ணி காமிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கிச்சனில் வந்து ப்ராப்பராக இடம் இல்லை. ஸோ இன்னொரு பிளேஸில் வந்து நான் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் செஞ்ச கேக்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு நார்மல் கேக் பேஸ் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் இந்த கேக்கை நான் மெயின் கேக் பேஸ்க்கு வந்து நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த 8 இன்ச் கேக் வந்து நம்ம போர்டில் வச்சுக்கலாம். அடுத்து கேக் டவல்ஸ் யூஸ் பண்ணி பில்லர் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது 3 டயர் கேக் அப்படின்றதுனால பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் 8 mm டவலை வந்து நான் உள்ள ஒரு 3 பிளேஸில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு சின்ன டவலை வந்து நான் சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். அடுத்து செகண்ட் டயர் கேக்கும் வச்சாச்சு. பெரிய டவலை வச்சுட்டு நான் உள்ள ப்ராப்பராக வச்சுட்ருக்கேன். அடுத்து வந்து 3ஆவதாக உள்ள டயரும் வச்சாச்சு. அடுத்து வந்து நான் கேக்கை டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தரணும்னு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இது 3 டயர் கேக் ப்ளஸ் பார்பி கேக் அப்படின்றதுனால நம்ம நல்லா ஃபுல் பர்பிள் கலரையுமே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 டயர் கேக் மாதிரியே ப்ராப்பராக தெரியாது. ஸோ கீழே பேஸ்க்கு வந்து நான் ஒயிட்டும் கொஞ்சம் ஒரு பர்பிளும் டபுள் ஷேடு கொடுத்து நான் ஒரு நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேயருக்கு ஃபுல்லாகவே நான் ஒரு பர்பிள் கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பிங்க் பால் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அந்த மேலே இருக்க சின்ன லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஃபுல்லாகவே வந்து சேம் அந்த ஒயிட் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன ஒரு கலர் வந்து நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ ஒர்க்கும் நான் முடிக்க ஆல்மோஸ்ட் வந்து 9:45 கிட்ட ஆகிடுச்சு. நான் இந்த கேக்கை வந்து ரொம்ப நேரம் செட்டும் பண்ணலை. பட் இருந்தாலும் நான் ஒரு முறையும் வந்து கேக்கை நல்லா க்ரம் கோட்டு மெயின் கோட்டை 3rd கோட்லாம் பண்ணும்போது நல்லா க்ரீம் எனக்கு ஸ்டிஃபாக இருந்ததால் நான் ரொம்ப நேரம் செட் பண்ணி எடுக்கல. இன்னும் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ப்ளஸ் கொஞ்சமாக வந்து ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி கோல்டன் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ப்ளஸ் வந்து அந்த டஸ்ட் பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையும் யூஸ் பண்ணி அந்த ஷிம்பர் யூஸ் பண்ணி கிளிட்டர் எஃபெக்ட் கொண்டு வரணும்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது எதுவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட முடிச்சாச்சு.
பாருங்கள் ஃபைனலாக கேக் வந்து இப்படி தான் சூப்பராக ஃபினிஷாக இருந்துச்சு. இந்த கேக்கை வந்து 3 டயர் கேக்குக்குன்னே சொல்லி நமக்கு பெரிய டால் கேக் பாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஈவன் இந்த கேக் பாக்ஸை நான் கண்டுபிடிக்கவே எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து முன்னத்த நாள் நைட் ஒரு 3 hours ஆயிடுச்சு. மேபி ஃபியூச்சரில் வந்து நம்ம ஷாப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. 150 rupeesக்கு வந்து இந்த கேக் பாக்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. சைடில் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணுற டைப் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் மேலே வந்து ஒரு ஹேண்டில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செலோ டேப்போ இல்லை ஒரு பின்னோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சூப்பராக ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த கேக்கை இப்படி தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். மேபி இதே 3 டயர் கேக்கை வந்து நம்ம DIY பாக்ஸ் மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது பாக்ஸினுடைய வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் எவ்வளோ லாங்கில் இருந்து வாங்குவாங்க இல்லை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு DIY பாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஒரு பேக்கிங்க்கு ஒரு பெரிய கவர் வந்து தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே பாக்ஸாக வாங்கி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தனியாக இதுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கிங் கவர்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே இதே பாக்ஸோட அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.